அம்மா ஒயிலாவானி, நான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு தானே இப்படி கண்டதெல்லாம் பண்ணிட்டு கிடக்க. இனிமேல் முழு நேரமும் உன்னை மூச்சு விடாம பாக்குறம்மா. ஆனா தயவு செய்து இப்படி மேக்கப் பண்றேங்கிற பேர்ல என்னைய மொத்தமா பேக்கப் பண்ணிடாத தாயி, ப்ளீஸ். இந்த வாழைப்பழத்தோல இப்படி ஒரு சீ, அப்புறம் இப்படி ஒரு சீ, இந்த நார் மாதிரி இருக்கிறத இங்க ஆக்காமி சாப்பிடணும். ஏன்னா அதுல ஃபைபர் ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிற குரங்குக்கு கொடுத்துடணும். சைனா மௌன, நீ எனக்கு வாழைப்பழம் கொடுக்காது கூட கவலைப்படலடா. ஆனா அதை எப்படி உழிச்சு சாப்பிடணும்னு எனக்கே சொல்ல பத்தியா? ஆம்பளை நாயா இந்த அண்டத்துல பிறந்து அசிங்கப்படுறதுக்கு பேசாம நம்மளும் பொம்பளை நாயா பிறந்து இந்த மாதிரி பொழந்து கட்டிட்டு வந்திருக்கலாம் எவனையாவது.